28/7/2026 ஸ்ரீசக்தி 530 அதுக்குண்டான கணிப்பை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன்னா பழசை பார்க்குறது எப்போ நல்லது அப்படின்னா அடுத்து வின்னிங் வர்றதும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம பாக்கியத்தாரா கம்பெனி கொடுத்தது ஆல் போர்டில் ஏ போர்டில் 7 ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பி போர்டில் நம்ம 2 வச்சுருக்கோம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 9-7-7-3 நேற்றே நான் சொல்லியிருந்தேன் டபுள்ஸ் வர மாதிரி தெரியுது அப்படின்ட்டு. வந்தால் இதில் இருக்கிற நம்பர் மாதிரி தான் டபுள்ஸ் வரணும். 2ஆம் நம்பரு 0 கூட நம்ம கடைசியாக டபுள்ஸாக வந்தால் வரும்னு சொல்லியிருந்தோம். இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி 4 அல்லது 9, செகண்ட் ப்ரையாரிட்டி 2 அல்லது 7. நமக்கு வந்து 3குள்ளார தான் அடிக்கும் மெயினாக. புரியுதுங்களா? இந்த 0 இருந்தாலும் ஒரு அடிஷ்னலுக்கு வேறு ஏதாவது வருமாங்கிறது தான் இதை கொடுக்குறது. அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ங்கிறது சாலிடாக இன்னிங் வந்திருக்குது டபுள்ஸில். சரிங்களா? சி போர்டு நம்ம 8 கொடுத்தோம். 7க்கு 2 வரும்னு பார்த்தேன், 8க்கு 3ன்னு வந்து உட்காந்துருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 8 சி போர்டில் வச்சுருக்கிறோம், 8க்கு பவர் 3 வந்துருக்குது. சரிங்களா? 3 ஏன்னா 3ம் 8ம் ஒரே நம்பர் தான். அதேமாதிரி 2ம் 7ம் ஒரே நம்பர் தான். அந்த 7-7-3ன்னு வந்துருச்சு ரிசல்ட்டு. சரிங்களா? கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2க்கு 7ன்னு தான் வந்திருக்குது. அப்போ 8க்கு 3 வச்சுட்டான். 3க்கு 3 கொடுத்தோம்னா 3 சப்போர்ட்டு கொடுத்தோம்னா அந்த 3 சி போர்டில் வந்துருச்சு. நான் ஏ போர்டில் வரும்னு பார்த்தேன் 3, அதனால தான் சி போர்டுக்கு நான் 3 சொல்லலை. நான் இந்த 7க்கு மட்டும் 2 சொல்லியிருந்தேன். ஆனால் 7 கரெக்டாக ஏ போர்டில் இருக்குது. இங்கேயும் நம்ம பவரில் 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. இப்படி தான் அந்த போர்டு சில நேரம் அந்த நம்பரில் வந்துட்டு இது ஜாயின் நம்பர், இதை துணை நம்பர்னு சொல்கிறது. இதிலேருந்து நம்மளுக்கு வின்னிங் வரலன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு இந்த போர்டு கேஸிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும். நம்ம சி போர்டில் என்ன வரும்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதாகிடும். நேற்றைக்கு 28ங்கிற ஒரு நம்பர் கொடுத்துருக்கோமா, அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் 73ன்னு வரும். சரிங்களா? இந்த 73 6 திருப்பினா 9ங்கிற மாதிரி கணக்கு. சரிங்களா? 9-7 இங்கே பார்த்தீங்கன்னாலும் 3 வந்துருக்குது, 6 திருப்பினா 9ங்கிற மாதிரி கணக்கு. ஏன்னா அந்த மாதிரி நிறைய வாட்டி வரும். இந்த 6-9 மட்டும் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அப்பப்போ 6 திருப்பி 9 ஆகிடுவோம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 9-7-7-3ங்கிற ரிசல்ட்டுக்கு இது ஜாயின் நம்பர் பவரில் எடுத்து அடிக்கிறது, 1 திருப்பி போட்டு அடிக்கிறது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் டபுள்ஸ் கரெக்டாக தான் எடுத்துருக்குறோம். ஆனால் இங்கே கொடுக்கும்போது நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கிற நம்பர் தான் நான் கொடுப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 6-2-7 ஒரு நம்பர் பவரு, ஒரு நம்பர் 3ஆம் நம்பர் வைக்கல. நம்ம 8க்கு 3ன்னு வச்சுக்கணும். இருந்தாலும் நான் வேறு ஒரு ஐடியா பண்ணேன், அதனால் மிஸ் ஆகி போச்சு. இந்த நம்பருக்குள்ளே இது வந்தால் வரும்னு பார்த்தேன், இது வரல. சரிங்களா? ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்புக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி தான் மிஸ் ஆகும். சில நேரம் டைரெக்டாக வரும்போது அந்த போரடியே நம்மளுக்கு வந்துடும். சில நேரம் மாதத்தில் எப்படியும் 2 போரடி பாக்ஸில் வந்துடும். இந்த மாதத்தில் ஆரம்பத்திலே 1 பாக்ஸில் வந்துருச்சு. சரிங்களா? அதனால் இந்த மாதம் முடிஞ்சு தான் அடுத்த மாதம் தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை நாளைக்கு கூட இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பார்த்து வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏதாவது பாருங்கள். இந்த ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் எனக்கு என்னென்னா, 3 வரலன்னா இதில் 8ஆம் நம்பர்னு சொல்லிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 8ஆம் நம்பர். சரிங்களா? இதுக்கு மட்டும் நான் சொல்கிறேன். 3 வரலன்னா 8ஆம் நம்பர்னு சொல்லிவிட்டு உள்ளே வரலாம். நாளைக்கு 3-8 ஒன்று கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கும் நாளைக்கு. அதுக்கு தான் நான் இங்கே ஏ போர்டில் மேலேருந்து சொல்லிட்டு வந்துடுறேன். ஸ்ரீசக்தி கம்பெனி 530. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5-6ன்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சப்போர்ட்டுக்கு 9ஆம் நம்பர் கொடுத்துருக்குறேன். 9ஆம் நம்பர் வந்தால் ஏ போர்டுக்கு தான் அதிகபட்சமாக வரும். 99%. 1% மிஸ் ஆனால் இந்த 4 இருக்கிற இடத்துல பவர் ஆச்சுன்னா 9 கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கும் ஒரு டபுள்ஸ் வருமானா கண்டிப்பாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? வாய்ப்பு இருக்குது, இருக்கிற மாதிரி தான் தோணுது. சரிங்களா? பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. 5க்கு பவர் 0, 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4. இதுதான் ஆல் போர்டு நம்பர். ஆல் போர்டில் 5-6 தான் நமக்கு மெயின் கான்செப்ட்டு. சப்போஸ் அது மிஸ் ஆனால் 0-1, ஏன்னா உங்களுக்கு 0-1ங்கிற மாதிரி எதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 7-9 மெயின் இது. சரிங்களா? மிஸ் ஆனால் 2-3ங்கிறது வரலாம். 3ஆம் நம்பரும் அதிகபட்சமாக உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏ போர்டிலே. சரிங்களா? அப்படி மிஸ் ஆச்சுன்னா 3ஆம் நம்பர் மிஸ் ஆச்சுன்னா 8ஆம் நம்பர் வரணும். சரிங்களா? 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சமாக. சரிங்களா? பி போர்டை பொறுத்த வரைக்கும் 5-4ங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? பார்க்கலாம். அதே மாதிரி சி போர்டுக்கும் 5 வரலாம், வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சம் உண்டு. சரிங்களா? 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் வேறு ஒரு கான்செப்டில் அது பெண்டிங் நம்பர். பி போர்டில் பெண்டிங் நம்பருங்கிறதுனால அங்கே வச்சுருக்கிறேன். வந்தால் வரலாம்.
வந்துச்சுன்னா நம்மளுக்கு கீழே வந்து 6ஆம் நம்பரோ 1ஆம் நம்பரோ வந்துடணும். ஏன்னா 56ன்னு ஒன்று இருக்கா, 56 ஆகணும். இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு நம்பர்னு வந்தால் திருப்பி போட்டு அடித்தா 9ஆம் நம்பர் வரணும். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்றோம் சரிங்களா. 6 மிஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு 6க்கு பதிலாக 9ன்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு அடிக்கலாம். ஆனால் 6க்கு பதிலாக நான் 1 தான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் மிஸ் ஆனால் ஒரு ஐடியாவை சொல்லிக்கிறேன், வந்தால் பாருங்கள் சரிங்களா, இல்லைன்னா விட்டுருங்க சரிங்களா. ஏன்னா 7, 5, 6ன்னு வரணும். இல்லை 7, 5, 6 நம்ம கொடுத்துருக்கோம். 7, 5, 6 இல்லைன்னா இந்த நம்பர் 7, 5, 9ன்னு வந்துடணும். ஓகேங்களா. அந்த சி போர்டு 3 சொல்லியிருந்தேன்ல, அந்த 3 வரணும். அல்லன்னா 8, 5, 9ன்னு வந்துடணும். இதுதான் இதோடைய கான்செப்ட்டு. அப்புறம் உங்களுக்கு வேறு ஏதேனும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு பாருங்கள். நம்மளுக்கு எப்பவும் சி போர்டில் கொடுத்த நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா 3, 8, 6, 1, 5, 0. நாளைக்கு இதுலேருந்து அதிகபட்சமாக 3 நம்பர் கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா. 3 நம்பர் கூடமே இந்த 1, 5, 0ன்னு இறங்கலாம், இல்லை 6, 5, 0ன்னு இறங்கலாம். ஏன்னா இருக்குது பேட்டர்னில் நம்மளுக்கு சரிங்களா. அதனால் 0, 5, 6 நான் கொடுத்துருக்குறேன். சப்போஸ் இதில் ஏதாவது ஒன்று மாற்றம் 6 வரலன்னா 1 வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கணும் சரிங்களா. 6 வரலன்னா 1 வச்சு ப்ளே பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு அதை எழுதியே காட்டி நான் கொடுத்துட்றேன். அப்போ தான் நாளைக்கு கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் வின்னிங் வரும்போது ஒரு வின்னிங் எடுத்துடலாம் சரிங்களா. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம். நாளைக்கு இதுலேருந்து அதிகபட்சம் 3 நம்பர் வருங்க சரிங்களா. இந்த நம்பர்லேருந்து 3 நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 நம்பர் தான் எடுத்திருக்காங்க, நாளைக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. 2D பொறுத்த வரைக்கும் 45, 56, 24, 75, 21, 06, 30, 95 சரிங்களா. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 0, 1, 8 மெயின் டார்கெட்டு. ஆனால் 4ஆம் நம்பரையும் எடுத்துக்க முடியாது. 4, 9 டபுள்ஸாக வரலாம், இல்லை 49ங்கிற மாதிரி கூட நம்பர் வந்துடலாம். ஏன்னா 24 இருக்கா, அந்த நம்பரை வந்துட்டு இந்த நம்பரை அடிக்கணும். சொல்லப்போனால் 9, 2, 4ன்னு அடிக்கணும். அப்படி பார்க்கும்போது சி போர்டுக்கு 4 வரலாம் சரிங்களா. இந்த நம்பர் வரணும். இல்லைன்னா இதில் வந்துட்டு ஒரு பவர் தான் ஆகும், 7. இது வர வேண்டிய நம்பர் சரிங்களா. இதை கொஞ்சம் வர வேண்டிய நம்பரு நாளைக்கு வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. நம்மளுக்கு 24 கிடச்சிருக்கு இல்லையா, அதனால் 456 3 டிஜிட்டல், 245, 756, 306, 986, 241, 210, 056. 4D பொறுத்த வரைக்கும் 6350, 62 45, 6306, 6756 சரிங்களா. இதுதான் நாளைக்கோடைய என்னுடைய கெஸ்ஸிங்கு. உங்களுக்கு ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் கொஞ்சம் மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நன்றி, வணக்கம்.